அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹிற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நமது மதரசாவுல ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் உள்ளம் அமைதி பெறுவதற்கும் இறை அன்பை இறை நெருக்கத்தை பெறக்கூடிய திக்ர் என்கின்ற ஒரு அழகிய ஒரு மஜ்லிஸ்ல நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். முதல்ல நிறைய நன்றி செலுத்தணும் நாம, சரிங்களா? இந்த நேரத்துல இந்த தருணத்துல எத்தனையோ உங்களை போல பிள்ளைங்க வந்து என்னென்னமோ வேலைகளை ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த மஜ்லிஸ்ல அமர வச்சு அல்லாஹுடைய திக்ரை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுக்கு நிறைய ஷுக்குர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம வந்து திக்ர் செய்ய போறது கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களுடைய துஆ ஒரு சிறுவனுக்கு தேவைப்படுது. அதாவது உங்களை போல சின்ன பிள்ளைகளுடைய துஆ வந்து அல்லாஹ்விடத்துல ரொம்ப ஒரு ஒரு ஜவாப பெற்று தரும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு சிறுவர் இப்படி துஆ செய்யறாங்க. அது சம்பவம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறுவன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை சார்ந்த, நம்ம ஊர் கூமாப்பட்டியை சார்ந்த முகமது சமி என்கின்ற ஒரு 5 வயது சிறுவனுக்கு கேன்சர் என்று சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய் வந்திருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுத்து முழு பரிபூரண குணமளிப்பையும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த சிறுவனுக்காக, அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்காக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம முன்வைக்க போறோம். உங்களுடைய பிஞ்சு கரங்கள் ஏந்தும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த சிறுவனுக்கு எல்லா விதமான குணமளிப்பையும் கொடுத்து அந்த பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். ஏன்னா உங்களுடைய துஆ வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானது. அது உங்களுக்கே தெரியாது. நீங்க யாருக்காவது துஆ செஞ்சு பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். ஏன்னா உங்களுடைய கரங்கள் ஃபுல்லா இப்ப ரொம்ப கிளீனா இருக்கும், பாவங்கள் இல்லாத. ஏன்னா வயது ஆக ஆகதான் நமக்கு பாவங்கள் அதிகரிக்கும். நீங்க எல்லாம் 10 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளைங்க, 12 வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களா நீங்க இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய பாவங்கள் அந்த அளவுக்கு பெரிதாகவும் அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். தினமும் மன்னிக்க கூடியவனாக இருக்கா. உங்கள் மூலியமா நிறைய பேரையும் உங்களையும் சரி. அதனால இன்ஷா அல்லாஹ் நிறைய மக்களுக்காக நீங்க துஆ செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உங்களை போல ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனுக்கு தாய் தகப்பன் கிடையாது. தன்னுடைய சிறிய தந்தையின் மூலம் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த சிறிய தந்தை யார் அப்படின்னு சொன்னா காஃபிர். புரியுதுங்களா? அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய காஃபிர். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த சிறிய தந்தை தன்னுடைய சின்னத்தா என்ன செய்யறாரு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஏதோ ஒரு ரொம்ப ஒரு பேட் வேர்ட்ஸ்ல திட்டிடுறாங்க. பேட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது கஷ்டப்படக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு திட்டிடுறாங்க. திட்ட உடனே அந்த சிறுவனுக்கு கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்னவாப்பா இப்படி திட்டுறீங்களே அல்லாஹுடைய தூதரை, நான் அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய் நான் சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிறிய தந்தை சொல்வாரா, உன்னுடைய சின்ன வயசு சிறுவனுடைய பேச்செல்லாம் அல்லாஹுடைய தூதர் எடுத்துக்க மாட்டாரு, நம்ப மாட்டாங்க, போனாவே போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சிறுவன் ரொம்ப ஆக்ரோஷமா போய் ரொம்ப அழுது கொண்டே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுவாங்களா, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய சிறிய தந்தை உங்களை இந்த வார்த்தை கொண்டு திட்டுனாங்க அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சின்ன பிள்ளைதான், அவங்களுடைய பேச்சை கேட்கறாங்க, இருந்தாலும் அதை எடுத்துக்கிற முடியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்னால. அப்ப சரி இருக்கட்டும்பா அப்படின்னு கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த சிறுவன் என்ன செய்யறான் தெரியுமா? அது திட்டினது யாரு? அல்லாஹுடைய தூதர். அந்த காலத்துல சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க சஹாபாக்கள் வரைக்கும் உயிருக்கு மேலா நேசிக்கக்கூடியவங்கள யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் உயிருக்கு மேலா நேசிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால அந்த சின்ன பிள்ளைய என்ன செய்யறான், அந்த சிறுவன் என்ன செய்யறான், மஸ்ஜிது நபவி இருக்குல்ல, பள்ளிவாசல், அதுல ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு, யா அல்லாஹ், என்னுடைய பேச்ச அல்லாஹுடைய தூதர் நம்பல யா அல்லாஹ், ஆனா என்னுடைய சிறிய தந்தை இப்படி சொல்லிட்டாங்க யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யா அல்லாஹ், எனக்காக உன்னுடைய வசனத்தை இறக்கி கொடுத்து நான் சொன்னது உண்மைங்கிறத நீ வந்து எனக்கு வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே வகை இறங்கக்கூடிய காலம். அது வந்து வகை இறங்கக்கூடிய காலம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை இறங்குது. ஒரு மூலையில அங்க என்ன செய்யறாங்க, அந்த சிறுவன் உட்கார்ந்து அழுது துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை இறங்குது. எப்படி வகை இறங்குது? இறை நிராகரிப்பாளர்கள்
சொல்லி மீண்டும் என்ன செய்யும், பொய் சேத்தியம் செய்து நான் சொல்லவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறிய தந்தை அப்படித்தானே சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன செய்யல, நான் சொல்லல, நீ வேணா போய் சொல்லிக்கோ, யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது சம்பந்தமா ஒரு வகையை அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அந்த சிறுவனை வந்து அழைச்சிட்டு வர சொல்லி அந்த அவங்களுடைய காது இருக்குல்ல, அந்த காது அப்படியே தொட்டு அவர்களுடைய கையை பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்களாம். முத்தம் கொடுத்து உனக்காக அல்லாஹ் பதில் கூறியிருக்கிறான், உன்னுடைய துவாவை கபுல் செஞ்சு அல்லாஹு தஆலா வகையை அறிவிச்சு அந்த உன்னுடைய சிறிய தந்தை சொன்னது உண்மைங்கிறத என்ன செஞ்சுட்டான், நிரூபிச்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா உங்களை போல சிறுவருடைய துவாவை கையேந்துதலை அல்லாஹு தஆலா முழுமையா கபுலாக்குவான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த சின்ன பிள்ளைக்காக நம்ம துவா செய்வோம். அதுக்கு முன்னாடி அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அம்மா ஷைலா பானு, அவர்களுடைய தந்தை சதாம் ஹுசைன், அவங்களுக்கு நம்ம நிறைய ஆறுதல் சொல்லணும். அந்த ஆறுதலான வார்த்தைகள்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க தெரியுமா, நம்ம படிச்சிருக்கோம்லப்பா. அல்லாஹும் ரப்பி இன்னி மஸ்ஸனியதுர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அந்த துவாவை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் இன்ஷா அல்லாஹ் இதை யாரெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ பார்த்து கொண்டு இருக்கிறோமோ கண்டிப்பா அந்த பெற்றோர்களுடைய கையில கிடைக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதை ஷேர் செஞ்சு இந்த துஆவை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுவும் தாய் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும், தாயும் தந்தையும் சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய துஆ அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது கட்டத்துல அல்லாஹ் கபலாக்கிடுவான். முதல் கட்டத்துல யாருடைய துஆ கபலாக்குவான் தெரியுமா, தாய் தந்தையருடைய துஆவை அந்த பிள்ளைக்காக அந்த அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய வாப்பாவும் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் கபுலாக்குவான். அதனால அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 18 வருஷம் நோய்வாயில போட்டுட்டான். நமக்கு தெரியும் இல்லையா, பொறுமையின் கடல் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்துல இந்த துஆவை சொல்றாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனியதுர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கு தொட்டு விட்டது, நீ கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னதின் காரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹ் புரட்டி போட்டுட்டான். எல்லா நோய்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் மீண்டும் பெற செஞ்சான். இன்ஷா அல்லாஹ் அந்த முஹம்மது சமி என்கின்ற ஒரு 5 வயது சிறுவன் இந்த துஆவின் மூலம் அல்லாஹு தஆலா அவன் பட்ட துன்பத்திற்கு மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து நல்ல ஒரு ஆஃபியத்தை கொடுத்து நன்மையான உங்களை போல பிள்ளைகளாக வளர்ந்து சாலிஹான முறையில இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த ரொம்ப கவலைகளும் கஷ்டங்களும் அந்த தாய் தகப்பனுக்கு இருக்கும். அப்படிதானப்பா, உங்களுக்கு தெரியும்ல, பிளட் கேன்சர் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், உயிர்கொல்லி நோய். அது வந்து அல்லாஹுடைய நாட்டத்தால் மட்டும்தான் அந்த நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும். டாக்டர்ஸுடைய முயற்சி, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய அவங்க யாரெல்லாம் பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்யறாங்களோ அதெல்லாம் இரண்டாவது கட்டம். முதல்ல யார் மீது நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹு தஆலா அவங்களுக்கு எல்லா பொறுமையும் அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். அதனால அந்த பெற்றோர்களுக்கு நாம என்ன துஆ வந்து நம்ம சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைய பிரிஞ்சிருந்தாங்க தெரியுமா, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய கவலையையும் சஞ்சலத்தையும் உன்னிடத்திலேயே முறையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாப்பாவும் அவங்களுடைய உம்மாவும் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், என்னுடைய சோதனை எல்லாமே ரப்பே உன்னிடத்தில் முறையிடுகிறேன், என்னுடைய பிள்ளையை மீட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் துஆவை சொல்லி கொடுக்கிறோம். கண்டிப்பா அந்த பெற்றோர்கள் இதை கேட்கும் பொழுது கண்டிப்பா அந்த துஆவின் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சோதனையிலிருந்து ஒரு மீட்சியை அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது அந்த சிறுவனுக்காக முஹம்மது சமீக்காக உங்களுடைய பிஞ்சு கரங்கள் ஏந்த போகுது. நம்ம துஆ கேட்போம். அதற்கு நல்ல முறையில அந்த சிறுவனை நினைச்சு இறைவா, நீ முழுமையா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறோம், நீங்க நியத்து வச்சுக்கோங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறோம், எங்களுடைய துஆவை எங்களை போல அந்த சிறுவனுக்கு இன்ஷா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்து ஏற்றுக்கொண்டு முழு நம்ம திரும்ப நீ வந்து தௌஃபிக் செய்யி, உதவி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோமா? சரி, பிஸ்மிகால் போட்டுக்கோங்க. இங்க கிப்லா பார்த்து திரும்பணும், கிப்லா நோக்கி திரும்பிக்கும், பாய்ஸ் மட்டும்.
சரி, துவா கை வச்சுக்கோங்க. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. ربنا اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين ويا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. يا حي يا قيوم برحمتك أستغيث. يا حي يا قيوم برحمتك أستغيث. يا حي يا قيوم برحمتك أستغيث. اللهم إنا نسألك أن لك الحمد لا إله إلا أنت المنان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. اللهم إنا نسألك يا الله الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وأن تغفر لنا ذنوبنا إنك أنت الغفور الرحيم. அளவற்ற அருளாளனே, நிகரெல்லா பேரன்பாளனே, யாவற்றையும் மிகைத்தவனே, பெருமைக்குரியவனே, சங்கை பொருந்திய ரஹ்மானே, சர்வ புகழும் புகழ்ச்சியும் துதியும் அனைத்தும் உனக்கே உண்டாவதாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே, எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து மறைத்து விடு ரப்புல் ஆலமீனே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை விட உனது மன்னிப்பு விசாலமானது யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய அமலை விட உனது கருணை உனது கிருபை விசாலமானது யா அல்லாஹ். உனது ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்து கேட்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். உலகில் உள்ள அனைத்து முக்மின்கள் ஆண்கள் பெண்கள் அனைத்து அடங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. ரஹீமே, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி வந்திருக்கிறோம் ரஹ்மானே. உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோளோடு வந்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய கரங்களை வெறும் கரங்களாக ஆக்கிவிடாது ரப்பே. ரஹ்மானே, இந்த சின்ன சிறு பிள்ளைகளுடைய கரங்களை வெறும் கரங்களாக ஆக்கிவிடாது ரஹ்மானே. இந்த சிறுவர்களுடைய இரக்கத்தை பாரு ரஹ்மானே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முதியவர்களின் இரக்கத்தை பாரு ரஹ்மானே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முக்மீன்களுடைய இரக்கத்தை பாரு ரஹ்மானே. ரஹீமே, நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுக்கு ஒரே இலாஹ் நீ மட்டும்தான் ரஹ்மானே. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் யா அல்லாஹ். உன்னிடமே உதவி தேடுகிறோம் ரஹ்மானே. அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஸ்கீன் வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன் வல்லதி யுமீத்து சும்ம யுஹயீன். ரஹ்மானே, என்னை படைத்து எங்களுக்கு நேர்வழி காட்டுபவன் நீதான் யா அல்லாஹ். எங்களுக்கு உணவளித்து எங்களுக்கு நீர் புகட்டுபவனும் நீதான் யா அல்லாஹ். நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது எங்களுக்கு குணவளிப்பை கொடுத்த ஆரோக்கியத்தை கொடுப்பவனும் நீதான் யா அல்லாஹ். ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் மரித்த பின் மீண்டும் மறுமையில் உயிர்ப்பிப்பவனும் நீதான் ரஹ்மானே. உன்னை தவிர வேறு இந்த உலகத்தில் யாருக்கும் சக்தி இல்லை யா அல்லாஹ். உன்னை தவிர இந்த உலகத்தில் யாரிடத்திலும் நாங்கள் உதவி தேட மாட்டோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் முழுமையாக நாங்கள் எங்களை ஒப்படைத்து உன்னிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் ரஹ்மானே. அந்த முஹம்மது சமி என்று சொல்லக்கூடிய அந்த சின்னஞ்சிறு சிறாளுடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மானே, அவனுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடு ரஹ்மானே. தீரா நோயிலிருந்து அவருக்கு முழு ஆஃபியத்தை கொடு ரஹ்மானே. முழு ஷிஃபாவை கொடு ரஹ்மானே. நோய் கொடுப்பவன் நீதான் கொடுப்பவனும் நீதான் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் மருத்துவத்தையோ மருத்துவர்களையோ யாரையும் நாங்கள் நம்பவில்லை ரஹ்மானே. உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுகிறோம் ரஹ்மானே. உன் மீது முழு தவக்குள் வைத்திருக்கிறோம் ரஹ்மானே. ரஹீமே, யா அல்லாஹ், அந்த சின்ன சிறுவனுடைய நோயை குணப்படுத்தி ரஹ்மானே, அவனுக்கு பரிபூரண குணமளிப்பை கொடு ரஹ்மானே. அந்த முஹம்மது சமி மீண்டும் இந்த உலகத்தில் இந்த ஊருக்குள் யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க கிருபை செய் ரஹ்மானே. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சபுருன் ஜமீல் என்கின்ற அழகிய பொறுமை கொடு ரஹ்மானே. அவர்களுடைய பெற்றோர்களை பாவத்தை மன்னித்து விடு ரஹ்மானே. அவருடைய பெற்றோர்களுடைய பாவத்தின் காரணமாக இந்த சிறுவனை தண்டித்து விடாதே ரஹ்மானே. எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய இறைவன் ஒரே இறைவன் நீதான் மட்டும் யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய இந்த துவாவை கபூல் செய்து கொள் ரஹ்மானே. அந்த சிறுவனை அந்த பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி கொடு ரஹ்மானே.
நல்ல ஒரு முஹப்பத்தாக ஆக்கி கொடு ரஹ்மானே. ரஹீமே யா அல்லாஹ், எல்லா குடும்பத்தில் ஒற்றுமையோடும் சந்தோஷமோடும் குழந்தைகளோடும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாரெல்லாம் தீரா நோய்களோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஷிஃபாவை கொடு ரஹ்மானே. ரஹீமே யா அல்லாஹ், இந்த துவாவை உனது கருணையை கொண்டும் உனது கிருபையை கொண்டும் உனது வல்லமையை கொண்டும் உனது ஆற்றலை கொண்டும் ரஹ்மானே கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். எங்களுடைய கரங்களை தட்டி விடாதே ரஹ்மானே, எங்களுடைய கரங்களை வெறும் கரங்களாக ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த சிறுவன் மீண்டும் இந்த உலகத்திற்கு மீண்டும் இந்த ஊருக்குள் வருவதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். அந்த சிறுவனுக்கு யாரெல்லாம் பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய ஹைரான ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி கொடு ரஹ்மானே. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நன்மை செய்யக்கூடிய நீண்ட ஆயுளையும் கொடு ரஹ்மானே. அவர்களுடைய ஆயுளில், அவர்களுடைய செல்வத்தில், அவர்களுடைய வாழ்வில், அவர்களுடைய சந்தோஷத்தில் எல்லாவற்றிலும் பரக்கத்தை கொடு ரஹ்மானே. ரஹீமே யா அல்லாஹ், அந்த சிறுவனுக்காக யாரெல்லாம் உதவி செய்து முயற்சி செய்து துவா செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிவாய் ரஹ்மானே. அவர்கள் அனைவருடைய துவாவையும் கபூல் செய்து கொள்வாய் ரஹ்மானே. ரஹீமே யா அல்லாஹ், எங்களால் முடிவது சமீக்காக துவா செய்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய வேண்டுகோளை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ரஹ்மானே. நாங்கள் அன்போடு உன்னிடத்தில் உரிமையோடு மன்றாடுகிறோம் ரஹ்மானே. உன்னிடத்தில் நாங்கள் மன்றாடி அழுது கேட்கின்றோம் ரஹ்மானே. கண்ணீர் விட்டு கேட்கின்றோம் ரஹ்மானே. எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பா என்கின்ற நம்பிக்கையோடு கேட்கின்றோம் ரஹ்மானே. ரஹீமே அல்லாஹ், அவனுக்கு இந்த சிறுவனுக்கு செய்யக்கூடிய அந்த ஆபரேஷனை நல்ல முறையில் வெற்றிகரமாக முடித்து கிருபை செய் ரஹ்மானே. அந்த வெற்றிகரமாக முடிக்க கிருபை செய் ரஹ்மானே. நீ மலக்குமார்களை கொண்டு உதவி செய் ரஹ்மானே. உன்னுடைய படைகள் எதெல்லாம் சக்தி பெற்றிருக்கின்றதோ அந்த படைகளை கொண்டு, அந்த படைப்புகளை கொண்டு உதவி செய் ரஹ்மானே. ரஹீமே யா அல்லாஹ், உன்னுடைய உதவி வெகு அருகிலே இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ரஹ்மானே. அந்த உதவியை எங்களுக்கு உண்மையாக ஆக்கி கொடு ரஹ்மானே. ரஹீமே யா அல்லாஹ், எங்களுக்கும் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் நன்மை செய்யக்கூடிய நீண்ட ஆயுளையும் கொடு ரஹ்மானே. திடீர் நோய், திடீர் விபத்து, திடீர் மரணம், திடீர் சோதனைகளை விட்டு உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் ரஹ்மானே. எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுக்கு திடீர் சோதனை கொடுத்து விடாதே ரஹ்மானே. அந்த சோதனையின் போது பொறுமையை என்கின்ற உள்ளத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. அந்த சோதனையின் போது எங்களுடைய நஃப்ஸ அதற்காக தயாராக இருக்கக்கூடிய நிலையை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். எங்களுடைய வேண்டுகோளை பரிபூரணமாக ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மீண்டும் ஒரு முறை யா அல்லாஹ், முஹம்மது சமீக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த நோயிலிருந்து முழு ஷிஃபாவையும் கொடுத்து விடு ரஹ்மானே. ரஹீம் يا الله இந்த துஆவை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وندخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين. آمين 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 والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அதே போல சின்ன வேண்டுகோள், அந்த முஹம்மது சமி நம்மளுடைய சகோதரனுக்காக இன்ஷா அல்லாஹ் குடும்பத்துல ஒருத்தர், சரிங்களா, இஸ்லாமிய மார்க்கத்துல பிறந்தவங்க எல்லாருமே சகோதரர்கள் தான். அதனால நம்மளுடைய சகோதரன் முஹம்மது சமிக்காக 2 ரகாத் இன்ஷா அல்லாஹ் நஃபில் தொழுது நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். அதே போல அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு நோன்பு, நஃபிலான நோன்பு வைத்து இன்ஷா அல்லாஹ் அந்த சிறுவனுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். அல்லாஹ் எல்லாருடைய முயற்சியின் காரணமாக அதற்கு மேல் அல்லாஹுடைய நாட்டம், அதற்கு மேல் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு அந்த சிறுவனுக்கு முழு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் முழு குணமளிப்பையும் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்ம ஆதரவு வைக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் முழுமையாக நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.